Hi guys, so நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட கற்றுக்கிட்டோம் போன வீடியோவில். இனி வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு கற்றுக்கலாம். செயின் ஸ்டிச் தான் க்ரோஷேயோட பேஸ் ஃபவுண்டேஷன். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஹேட்டோ ஒரு ஸ்கார்ஃபோ இல்லை எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் தான் அதுக்கு பேஸே. ஸோ இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கலாம். அப்போ அதுக்கு வந்து இந்த ஸ்லிப் ஸ்டிச் வந்து செயினாக வந்து கவுண்ட் ஆகாது. ஸோ இது வந்து ஸ்லிப் நாட் தான். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் எப்படி செயின் போடணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ த்ரெட் எப்படி பிடிக்கணும்னு சொல்கிறேன். நான் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி பிடிப்பாங்க. ஆனால் நான் எப்படி பிடிக்கிறேன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். நீங்கள் பண்ண உங்களுக்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரும், எந்த மாதிரி த்ரெட்டு பிடிச்சா ஈஸியாக இருக்கும்னு சொல்லி. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. நான் எப்படி பிடிக்கிறேன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த யானில் வர த்ரெட்டை இப்படி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு கீழே உள்ள கை வந்து லைட்டாக டென்ஷன் கொடுத்துருக்கும் யானில். அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரலை சுற்றி இப்படி பிடிச்சிப்பேன். இந்த தொங்குதில் எக்ஸ்ட்ரா அது இந்த 2 விரலால் இப்படி பிடிச்சிப்பேன். ஆனால் இதில் நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. இந்த த்ரெட்டையோ இல்லை கீழே இருக்க த்ரெட்டையோ இழுத்திங்கன்னா இந்த லூப்பு வந்து ரொம்ப டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு த்ரெட் இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் க்ரோஷே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த செயின் ஃபஸ்ட் நீங்கள் வந்து செயின் போட்டு கற்றுக்கோங்க. இந்த செயின் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஈவனாட்டு உங்களுக்கு செயின் வர ஆரம்பிக்கும்ல, அப்போ நீங்கள் ஃபர்தராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது செயின் எப்படி பண்ணணும்னு காணிக்கிறேன். இப்போது இப்படி இந்த மாதிரி பிடிச்சி இப்படி வச்சுட்டு இந்த ஹுக்கை இந்த த்ரெட் கீழே வழியாக இப்படி விடணும். நீங்கள் ஹெட்டை இந்த மாதிரி விட்டு இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து அந்த ஹுக்கில் வந்து மாட்டும். இப்படி விட்டிங்கன்னா மாட்டது கஷ்டம். அதனால அந்த ஹுக்குக்கு டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு கீழே வழியாக விட்டு இப்படி எடுத்திங்கன்னா அந்த ஹுக் அதில் மாட்டும். அதுக்கப்புறம் இந்த ஓட்டை வழியாக இப்படி வெளியில் எடுக்கணும். அதை இப்போ நம்ம ஒரு செயின் பண்ணிட்டோம். இப்போ 2வது செயின் பண்ணணும். அதே மாதிரி கீழேயாக விட்டு இப்படி எடுத்து இங்கே இப்போ 2 செயின் ஆயிடுச்சு. இந்த வி மாதிரி இருக்குதுல்லாங்க, அதான் ஒரு செயின். 2வது வி வந்து 2வது செயின். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற நீங்கள் செயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 1 2 10 செயின் போடலாம். 1 2 3 4 5 6 7 பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ லூஸாக பண்ணுறேன்னு பாருங்கள். 8 9 10. ஸோ பார்த்தீங்களா 10 செயின் பண்ணியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன் இல்லை முதல்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த செயின் பண்ணி பழகுங்க. பண்ணும்போது இந்த மாதிரி ஈவனாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈவனாக வர மாதிரி ஃபஸ்ட்டு செயின் மட்டும் நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வந்தோடனே நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வேணால் ட்ரை பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு இந்த செயின் பண்ணி பழகும்போது உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்டுக்கு டென்ஷன் கண்ட்ரோலும் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. அதான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் செயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா க்ரோஷேயில் என்ன பண்ணலான்னா, இப்படி இழுத்திங்கன்னா அது வந்து வெளியில் வந்துடும். அதனால் நீங்கள் தப்பு பண்ணாலும் நான் செயின் பண்ண அந்த யான் வேஸ்ட் ஆகும் அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து நீங்கள் திருப்பியும் இப்படி லூஸாக நீங்கள் இது பண்ணி அந்த தப்பான இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் செயின் ஸ்டிச். ஸோ bye. Thanks for watching.